எங்களுடைய பைக் டாக்ஸி வந்ததுனால எங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அது உண்மையா? இல்லை, அது வந்து நான் மறுக்கிறேன். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 40 லட்சம் பேர் பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க. அதில் சில பேர் பார்ட் டைம், சில பேர் ஃபுல் டைம் ஓட்டுறாங்க. இப்போ நீங்கள் இந்த பைக் டாக்ஸி தடை பண்ணால் அந்த 40 லட்சம் பேர் வந்து வேறு வேலை தேடி போகிற ஒரு அவல நிலை வரும். இந்த 40 லட்சம் பேர் பண்ணுறதுனால அரசாங்கத்துக்கும் டேக்ஸ் வருது. நாங்கள் போகிற ஒவ்வொரு ரைட்லேயும் வரி கட்டுறோம். அந்த வரி வந்து அரசாங்கத்துக்கு நேரடியாக போகுது. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னால் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கு என்னோடய மன ஒத்துழைக்கலை. நான் என்னடா பண்ணலாங்கையில் இப்படி ஒரு பைக் டாக்ஸி இருக்குது, இப்படி ஓட்டலான்னு வரையில் அந்த பைக் டாக்ஸி ஓட்டி அவங்க ஃபேமிலியை ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் சாதாரண ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிற ஒரு மகளிர் கூட இதில் தான் டெய்லி காலையில் போகிறாங்க, அந்த வேலை முடிச்சு வராங்க. ஏன்னா அவங்க சம்பளமே வந்து ஒரு 10,000 ரூபாய் 12,000 இருக்கும். இவ்வளோ நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது. பட் ஆனால் இன்னொரு சைடு நம்ம பார்க்கும்போது ஆட்டோக்கார அண்ணாக்கள் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களை மாதிரி நீங்களும் எல்லோ போர்டு வச்சு ஓட்டுங்க, நாங்கள் வந்து உங்களை கேள்வி எதுவும் கேட்க போகிறதில்ல, மிரட்டுறது திட்டதெல்லாம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த பைக் டாக்ஸி எல்லாத்தையும் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. இதை நம்பி நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக இருக்கட்டும், ஃபுல் டைமாக எல்லாருமே வந்துட்டு இது மூலமாக தான் ஃபேமிலிக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு தடை கொண்டு வந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க? இப்போது பைக் டாக்ஸி வந்துட்டு நாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவை. எதனால் தேவைன்னா, நிறைய படித்த இளைஞர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து அரசாங்கம் வந்து அரசு வேலை கொடுக்க முடியல. அதனால் அவங்க படிச்சுட்டு அவங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை பண்ணுறாங்க. இதில் வந்து அவங்க குடும்பத்துக்கு உண்டான வருமானம் வருது. அதை வச்சு தான் இது போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 40 லட்சம் பேர் பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க. அதில் சில பேர் பார்ட் டைம், சில பேர் ஃபுல் டைம் ஓட்டுறாங்க. இப்போ நீங்கள் இந்த பைக் டாக்ஸி தடை பண்ணால் அந்த 40 லட்சம் பேர் வந்து வேறு வேலை தேடி போகிற ஒரு அவல நிலை வரும். அதுக்கு உண்டான அரசாங்கத்துக்கிட்ட வேலை வாய்ப்பும் கிடையாது. இப்போ அந்த 40 லட்சம் பேர் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. அது ஒரு பெரிய கேள்விக்குறியோ அவங்களுடைய வருமானம். இந்த 40 லட்சம் பேர் பண்ணுறதுனால அரசாங்கத்துக்கும் டேக்ஸ் வருது. நாங்கள் போகிற ஒவ்வொரு ரைட்லேயும் வரி கட்டுறோம். அந்த வரி வந்து அரசாங்கத்துக்கு நேரடியாக போகுது. இதனால் எங்களுக்கும் லாபம், எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அரசாங்கத்துக்கும் வரி போகுது, வரி பணம் போகுது. அது இல்லாமல் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான அவங்களுக்கு விருப்பப்படியான ஒரு பயணம், அவங்க விருப்பப்படி அவங்களுடைய பட்ஜெட்டில் ஒரு பயணம் மேற்கொள்கிறாங்க. ஏன்னா ஒரு குடும்பமாக போகும்போது காரோ ஆட்டோவோ அவங்க அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பயணிக்கிறாங்க. ஒரு தனி மனிதனாக போகும்போது பைக் டாக்ஸி வந்து எல்லாமே இப்போது அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆண்கள், பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அரசு வேலைக்கு போகிறவங்க, எல்லா விதமான வேலைக்கு போகிறவங்களும் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் சாதாரண ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிற ஒரு மகளிர் கூட இதில் தான் டெய்லி காலையில் போகிறாங்க, அந்த வேலை முடிச்சு வராங்க. ஏன்னா அவங்க சம்பளமே வந்து ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் இருக்கும். 40 ரூபாயில் போகிறாங்க, 40 ரூபாயில் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அது அவங்க பட்ஜெட்டில் நல்லாயிருக்கு. இதை விட்டுட்டு அவங்க இதை தவிர்த்து வேறு ஒரு வாகனத்தை செலக்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமாக செலவாகும். அவங்க சம்பளத்துக்கு பாதி போயிடும் அதுக்கு. அதனால் இந்த பைக் டாக்ஸி வந்து ரொம்ப தேவை சார். மக்களுக்கு ரொம்ப தேவை சார். கண்டிப்பாக பெரியவர்கள்லேருந்து சின்னவர்களையும் அவங்களுக்கு வந்து ஒரு குயிக்காக போகிறதுக்கு பயணம், இந்த பயணம் வந்து பைக் டாக்ஸி கண்டிப்பாக தேவை. அது பட்ஜெட்டும் கம்மி அவங்களுக்கு. இப்போ ஆட்டோவில் போனால் 100 ஒரு 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபா ஆகுதுன்னா, இது பைக் டாக்ஸியில் வந்து மிஞ்சி போனால் 40 ரூபா அந்த மாதிரி ஆகுங்க. அதனால் மக்களுக்கு வந்து இது வந்து பணம் அவங்களுக்கு சேஃப்டி ஆகிறதுனால பைக் டாக்ஸி சிங்கிள் மேன் போகிறதுக்கு பைக் டாக்ஸி விரும்புகிறாங்க. அதாவது நான் பைக் டாக்ஸி எதுக்கு தேவை அப்படின்னா, இப்போ பொதுமக்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு தேவை, ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்குது எல்லாருக்குமே. இப்போ டெய்லி ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. இப்போ அவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னா இப்போ ஆட்டோ சார்ஜை விட பைக் சார்ஜ் ரொம்ப கம்மி. டே டு டே லைஃப் யூஸுக்கு மார்னிங் போயிட்டு திருப்பி ஈவினிங் வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபா கையில் 50 ரூபா பாதிக்கு பாதியாக குறைஞ்சிருது. அது வந்து பொதுமக்களுக்கு வந்து அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிறனால அவங்களுக்கு அதில் மிச்சப்படுற மீதி பணத்தை வச்சு வேறு அவங்க டே டு டே லைஃப்பை ஈஸியாக ரன் பண்ண முடியும். இது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து இது இப்போ நான் என்னோடய லைஃப்பில் நடந்ததே சொல்கிறேன். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னால் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கு என்னோடய மன ஒத்துழைக்கலை. நான் என்னடா பண்ணலாங்கையில் இப்படி ஒரு பைக் டாக்ஸி இருக்குது, இப்படி ஓட்டலான்னு வரையில் சரி அப்படின்னு நான் ஓட்டி பார்க்கலான்னு வந்து பார்க்கையில்
அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு நிறுவனத்தில் திடீர்னு ஒரு லே ஆஃப் நடக்குது. அவங்க அடுத்த ஜாப் கிடைக்க கிட்டத்தட்ட எப்படியா இருந்தாலும் ஒரு 3 மாதம் அவங்களுக்கு அவங்க படித்தது வேலை கிடைக்கவோ 3 மாதம் ஆகும். அந்த 3 மாதத்தில் அவங்க ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுவாங்க? அதுக்குண்டான ஏர்னிங்ஸ் இப்போ திடீர்னு ஒரு பைக் இருந்தால் போதும். அவங்க அந்த 3 மாதத்தை இந்த பைக் டாக்ஸி ஓட்டி அவங்க ஃபேமிலியை ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். இது ரொம்ப பெரிய முக்கியமான காரணம். 2வது, இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, ரொம்ப பொருளாதார நிலையில் ரொம்ப கீழ்மட்ட இடத்துல இருந்து படிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களோட மாதம் அவங்க அப்பா ஒரு விவசாயின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க விவசாய தொழில் பண்ணுறாங்க. அவங்க அப்பாட்ட அவரால் காசு கேட்டு எதுவும் பண்ண முடியாது. இப்போ காலேஜே படிக்கிறாரு, காலேஜ் ஃபீஸு, அவரோட டே டு டே அவரோட தேவைகள் எல்லாத்தையும் இந்த ஒரு பைக் இருந்துச்சுன்னா போதும். பைக்கு அவர் ஏதோ பார்ட் டைமாக ஓட்டி சம்பாரித்து அவரோட ஃபீஸும் கட்ட முடியுது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவரோட ஃபீஸும் கட்டிக்க முடியுது, அவரையும் பார்த்துக்கிற முடியுது. அதனால இது ரொம்ப மக்களுக்கும் சரி, இதில் ஓட்டுற கேப்டன்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை தடை பண்ணிட்டா பொதுமக்களுக்கும் பாதிப்பு, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டு என்ன மாதிரி பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க எல்லாருக்குமே பாதிப்பு வரும். அதனால் கவர்மெண்ட்டை ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறோம், வரைமுறைப்படுத்தி இதை ஒரு சட்டமாக்கி இதை வந்து லீகல் ஆக்கணும்னு வேண்டி. இவ்வளோ நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது. பட் ஆனால் இன்னொரு சைடு நம்ம பார்க்கும்போது ஆட்டோக்கார அண்ணாக்கள் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களை மாதிரி நீங்களும் எல்லோ போர்டு வச்சு ஓட்டுங்க, நாங்கள் வந்து உங்களை கேள்வி எதுவும் கேட்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஒன்று வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போது எங்களுடைய பைக் டாக்ஸி வந்ததுனால எங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அது உண்மையா? இல்லை, அது வந்து நான் மறுக்கிறேன். பைக் டாக்ஸி வந்ததுனால ஆட்டோக்காரோடைய வாழ்வாதாரம் போச்சுருந்து உண்மையாக சுத்தமான பொய். ஏன்னா எங்கள் கூட பைக் டாக்ஸி ஓட்டு எங்கள் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பைக் தொழில் சங்கத்தில் எங்கள் கூட பயணிச்சிருந்த கிட்டத்தட்ட 2 வருஷம் பைக் டாக்ஸி ஓட்டும் ஒரு கேப்டன் 3 பேர் வந்து ஆட்டோ வாங்கி ஓட்டுறாங்க. அவங்க ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அவங்க எவ்வளோ ஓட்டுறான்னு ஸ்க்ரீன்ஷாட்டே எனக்கு அனுப்புவாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓட்டுறேன்னு சொல்லிட்டு. ஆன்லைனில் ஓட்டுற ஆப்பெல்லாம் வச்சுட்டு ரேப்பிட்டோ, ஓலா, ஊபர் வச்சுருப்பாங்க, அதை ஆன் பண்ணி ஓட்டுறாங்க. ஒரு நாளைக்கு அவங்க செலவு போக சேஞ்சு, அது அவங்க ஃபுட்டெல்லாம் செலவு போக ஃபுல் டைம் ஓட்டுறவங்க 2500 ரூபா, 2000 2500 எடுக்கிறாங்க. இதனால தான் இது போச்சுன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதில் வந்து உயர்ந்த ஒரு குவாலிட்டி ஒன்று இருக்குது, ஹை ரேட்டில் ஒன்று இருக்கும், அதை விட கொஞ்சம் கம்மி ரேட்டில் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு சாப்பாடு எடுத்துக்கிறோம், பிரியாணி 50 ரூபா பிரியாணி இருக்குது. பெரிய ஹோட்டல் அதே பிரியாணி, சிக்கன் பிரியாணி 50 ரூபா கடை இருக்குது, தள்ளுவண்டி கடையெல்லாம் இருக்குது. அதே பிரியாணி வந்து பெரிய ஹோட்டலில் 450 ரூபா, 550 ரூபா, 800 ரூபா வரையும் இருக்குது. அவங்களுக்கு எது தேவையோ அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் இந்த கடைனால அந்த கடை வியாபாரம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏற்றுக்க முடியாது. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டி நகரில் நிறைய பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்குது. சரவணா ஸ்டோர், போச்சு, ஜெயச்சந்திரலாம் இருக்குது. அவங்களாம் பல லட்சம் செலவு பண்ணி ஏசி போட்டு பல பேர் எம்ப்ளாயை வச்சு ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸு எல்லாமே. அதே டி நகரில் பிளாட்ஃபார்மில் 200 கடை போட்டு வச்சுருக்காங்க. அவங்க கடைன்னு பார்த்தா சின்ன கடை தான், மழை வந்தால் அவங்க உடனே மூடிடுவாங்க. சாதாரண ஒரு மனுஷன் போகிறாங்கன்னா அவங்களுக்கு எது வேணுமோ, ஜெயச்சந்திரன், போத்தீஸ் வேணும்னா அங்கே போய் வாங்கி போகிறாங்க. இல்லை எனக்கு இங்கேயே நல்லா இருக்குன்னா இங்கே வாங்கி போகிறோம். அது அவங்களுடைய தேவையை பொறுத்து. பிளாட்ஃபார்மில் 100 பேருக்கு 200 பேர் கடை போட்டிருக்கான்னு சொல்லிட்டு சரணா ஸ்டோடைய வருமானம் கொஞ்சம் சொல்ல எப்படி ஏற்றுக்க முடியும்? அந்த மாதிரி தான் இது. மக்களுக்கு எது தேவையோ அவங்க ஏற்றுப்பாங்க. மக்களுடைய தேவை எது இருக்கோ அதை பற்றி தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, எல்லோ போர்டு. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பைக் டாக்ஸி ஓட்டுறோம், எங்கள் சங்கத்தில் எல்லோரும் ஒரே இது தான், அரசாங்கத்தையும் சொல்லியிருக்கோம், கம்பெனியும் சொல்லியிருக்கோம். எங்களுக்கு எல்லோ போர்டு இல்லை, நீங்கள் பச்சை போர்டே கொடுத்தாலும் அதை நாங்கள் ஓட்டுறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க, வயலில் போகும்போது மிரட்டுறது, திட்டதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு சில எல்லாரும் கிடையாது, 90% ஆட்டோ ஓட்டுறது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டதான் நீயும் வேலை செய்கிற. ஆட்டோவில் ஒரு ஆளை கூப்பிட்டு போகிற, பைக்கில் ஒருத்தர் உக்காந்து போகிறது, அவங்களுடைய ஃபுல் வெயிட்டு எங்கள் 2 ஷோல்டர் தான் நான் தாங்கிட்டு போகணும். எங்கள் 2 கையில் தான் நாங்கள் வெயிட்டை தாங்கணும் ஒவ்வொரு சிக்னல் நிற்கும் போதும். அந்த மாதிரி நீ கஷ்டப்படுறப்ப தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு 10% பேர் மட்டும்தான் எங்களுக்கு எதிராக கொஞ்சம் கருத்து சொல்லுவாங்க. அதனால் நீ எஃப்சி பண்ணுறியா, இன்சூரன்ஸ் கட்டியா, எல்லோ போர்டு இருக்கான்னு கேட்குறாங்க. எங்களை அரசாங்கம் கொடுத்தா நாங்கள் மாற்றிட்டு ரெடியாக இருக்கோம். அதை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம், நான் வந்துட்டு 4 வருஷம் ஆச்சு பைக் டாக்ஸி வந்துட்டு. 1 இயர் வந்து நான் சாதாரணமாக ஓட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு சங்கமாக ஆரம்பித்தோம். அதுலேருந்து நான் சொல்லிட்டு வரோம், எல்லா கம்பெனியும் நான் இப்போ மீட்டிங் போவோம், எல்லாம் சொல்லிட்டு வரோம். ரூல்ஸ் கொடுத்தா நாங்கள் ஓகே எடுத்து ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து எல்லோ போர்டு இருந்தாலும் சரி, பச்சை போர்டு இருந்தாலும் சரி, இல்லை எஃப்சி பண்ணணும், ஒரு ஆண்டுக்கு நீங்கள் இவ்வளோ ஒரு பணம் கட்டணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, அது எது நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். எல்லா கேப்டனும் ரெடியாக தான் இருக்காங்க. நாங்கள் வந்து தப்பான தொழில் செய்யலை, நாங்கள் இதை வந்து ஒரு பொது சேவையை தான் செய்கிறோம்.
நாங்கள் வாங்குறோம், எங்களால் பொதுமக்கள் பலன் அடைகிறாங்க. இதில் வந்து தேவையில்லாமல் தப்பான வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. நீ அந்த மாதிரி வேலை செய்கிற, உங்ககிட்ட சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுவாங்க. நாங்கள் வண்டி எடுத்துட்டு கஸ்டமர் கூப்பிட்டு போகும்போது, அதுவும் மகளிர்லாம் வருவாங்க, லேடிஸ் எல்லாம் வருவாங்க. அப்போது ஒரு சில ஆட்டோக்காரெல்லாம் பார்த்தா திட்டுவாங்க. அதெல்லாம் நாங்கள் தாங்கிட்டு தான் போயிட்டுருக்கோம், கடன் தான் போயிட்டுருக்கோம். அதனால் அரசாங்கம் வழிமுறை எந்த ரூல்ஸ் போட்டால் நாங்கள் ஏற்றுறது ரெடியாக இருக்கோம். இதனால தான் போச்சுன்னா ஏற்றுக்க முடியாது. போக்குவரத்தில் வந்துட்டு ஆதி மனிதன் நம்ம இருக்கும்போது எப்படி போக்குவரத்து போகணும், நடந்து போகணும். அதுக்கப்புறம் சக்கரம் கண்டுபிடிச்சாங்க. ஒரு சக்கரம் கண்டுபிடிச்சா ஒரு ரிக்ஷா, ஒரு மாட்டு வண்டி, ஒரு குதிரை வண்டி, அப்படியே அப்படியே காலத்துக்கு ஏற்ற மாற்றம் வர 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 ஒரு ரிக்ஷாவில் போயிட்டு இருந்தாங்க. இப்போ ரிக்ஷா இருக்கா சென்னையில், தமிழ்நாட்டில் ரிக்ஷா இருக்கா? இல்லை. மாட்டு வண்டியெல்லாம் நான் சின்ன வயசுலாம் ஒரு திருவிழாவுக்கு போனால் மாட்டு வண்டி தான் போவோம். ஒரு குடும்பமே உக்காண்டு போவோம், ஒரு பொருளெல்லாம் எடுத்துகிட்டு அதுதான் போவோம். இப்போ மாட்டு வண்டி இருக்கா? இல்லை. குதிரை வண்டி இருந்துச்சு. இப்போ குதிரை வந்து ரேஸுக்காக மட்டும்தான், அதுவும் இப்போ ஒரு சில பயன்படுத்துகிறாங்க. ஒரு அழகு பொருளாக மட்டும்தான் இருக்குது. பீச்சில் போனால் குதிரையை பார்க்குறோம். இது மாதிரி குதிரை வண்டி கட்டி சென்னை ஃபுல்லாக ஓடுவாங்க. பழைய படத்தெலாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ரிக்ஷா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க எஃப்சி கட்டுறது கிடையாது, டேக்ஸ் கட்டுறது கிடையாது. இப்போ ரிக்ஷா, எனக்கு தெரிஞ்ச ரிக்ஷாவோட ஒரு 5,000 பேர் இருந்திருப்பான்னு வச்சுங்க. இப்போ அந்த 5,000 பேரோட வாக்கியை ஆட்டோக்காரன் தான் கெடுத்துறதுனா ஏற்றுக்க முடியுமா? கேட்டால் ரிக்ஷாவும் ஆட்டோவும் ஒன்றுன்னு கேட்குறாங்க. பொதுமக்களுக்கு தேவை ஒரு பயணம், ஒரு பாதுகாப்பான ஒரு பயணம். அதில் எனக்கு ரிக்ஷாவில் போனால் நான் ரிக்ஷாவில் போக போகிறேன், நீ ஆட்டோவில் தான் வரணும்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அந்த மாதிரி இவங்களுக்கு தேவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரிக்ஷா ஓட்டுநருடைய வாக்கிய ஐசி ஆட்டோக்காரனா ஏற்றுப்பாங்களா? அது இது வந்து மோட்டார் மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ பைக் வந்திருக்கு. இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிடுச்சுன்னா ரோபோ கூட வரலாம் ஃப்யூச்சரில். அது சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அறிவியல் விஞ்ஞானத்தில் வளர்ந்துக்கிட்டே வரோம். அது வந்தால் அதை ஏற்று தான் ஆகணும். காலத்துக்கு ஏற்ற மாற்றம் வந்துட்டு தான் இருக்கும். இதனால் அரசாங்கத்தை நான் என்ன சொல்ல வரோன்னா, எங்களை வந்து நாங்கள் ஒரு நேர்மையாக ஒரு தொழில் செய்கிறோம். எங்களை வந்து தவறான வார்த்தை பயன்படுத்தாமல் திட்டாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வழிமுறை பண்ணி கொடுத்தா அதை நாங்கள் பின்பற்றுறோம். மற்றபடிக்கு ஆட்டோக்காரர்களுக்கும் பைக் டாக்ஸிக்கும் வாழ்வாதாரம் போகுது. இது வந்து இந்த குற்றச்சாட்டு தவிர்க்கப்பட வேண்டியது. பார்த்திங்கன்னா ஆட்டோ வந்து அவங்களுக்கு வருமானம் போகுறதுக்கு காரணம் வந்து மெயினாக வந்து ஃபுல்லாக மெயின் ரோடு எல்லாமே வந்து ஷேர் ஆட்டோ ஓடுது. கண் எதிர்க்க அவங்க ஷேர் ஆட்டோலேயே 10 பேர் 15 பேர் ஏற்றின்னு போகிறாங்க. அதையும் அவங்க எதிர்க்கலாம். அதையும் எதிர்க்க முடியாத தெரியல. ஏன்னா அவங்க வண்டிக்கு எஃப்சி பண்ணுறாங்க, அதனால் அதை எதிர்க்க முடியாது. அதனால் அவங்க ஏற்றின்னு போகிறாங்க. அதே சிங்கிள் மேலே நாங்கள் ஏற்றின்னு போகிறோம். பார்த்திங்கன்னா ஆட்டோக்காரங்க வந்து மெயினாக வந்து ஒரு கிலோமீட்டர் வந்து ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க. 1 கிலோமீட்டருக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 150 ரூபா போகிறது 500 கொடு, கொடுத்தா தான் ஏற்ற முடியும், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்லும்போது அவங்க அந்த இடத்துல 3 பேர் இருக்கிறாங்க. டக்குன்னு பேச்சுவார்த்தை நடந்துருக்கும் போது என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஆளுக்கு எல்லார் கையிலையும் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. ஃபோன் அடிக்கும் போது அந்த ஃபோனை வந்து எல்லோரும் ஆப் வச்சுருக்காங்க. நாங்கள் இது வேண்டாம், 500 ரூபாய்க்குலாம் வர முடியாது, எங்களுக்கு பட்ஜெட் இவ்வளோ சொல்லிட்டு டக்குன்னு ஆப்பை புக் பண்ணி 3 பேரும் 3 வண்டி பார வச்சு பைக்கில் 30-40 ரூபாவில் போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ குறையுது? அவங்களுக்கு 500 ரூபாய்க்கும் 3 பேர் 40 ரூபான்னா நம்ம 120 ரூபாயில் முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இந்த மாதிரி அதிகமாக பணம் கேட்கறனால அவங்களுக்கு முக்கால் சவாரி போகுது. அந்த இதை அவங்க குறைக்கணும். இப்போ 1 கிலோமீட்டருக்கு இவ்வளோ தான் அவங்களுக்கு தெரியும், இவ்வளோ கேஸ் இவ்வளோ தான் ஆகும், பெட்ரோல் இவ்வளோ செலவாகும். அதுக்கடுத்து அது வண்டியோட கூலி அதையும் வச்சு ஒரு 100 ரூபா 120 ரூபா கேட்கலாம் 1 கிலோமீட்டருக்கு மேக்ஸிமம் கேட்கலாம். அது யாரும் கேட்கறதில்ல. எனக்கு எத்தனை 500 ரூபா கொடு, 1000 ரூபா கொடுன்னா எப்படி போடுவாங்க? கஷ்டமாக வரமாட்டாங்க. இதனால் பைக் டாக்ஸி வந்ததுனால தான் ஆட்டோ வந்து உங்களுக்கு வாழ்வாதாரம் போச்சுன்னா அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு இது. அவங்களுக்கு முக்கால்வாசி காரணம் இப்போ கேம்ப்பு கார் அதிகமாகிடுச்சு. இப்போ ஆட்டோக்கு பதில் கேம்ப்பு, இதோட அது பாதுகாப்பு அதிகம். ஏசி இருக்கிறதுனால அதில் புக் பண்ணி நிறைய பேர் போகிறாங்க. அது இன்னும் 120 ரூபா அதை கொடுத்துட்டு அழகாக போயின்னே இருக்காங்க. அப்போ அதனாலே அவங்களுக்கு முக்கால்வாசி வாழ்வாதாரம் கெட்டு இதாகுது. பைக் டாக்ஸி வந்ததுனால வந்து அது கிடையாது சார். இது 100% முற்றிலும் தவறான கருத்து. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்தால் பைக் டாக்ஸி, 2 பேர் வந்தால் பைக் டாக்ஸி எப்படி போவாங்க? மக்களுக்கு தேவைகள் நிறையா மாறிடுச்சு. நுகர்வோருக்கு இப்போ 2 பேர் வந்தால், இப்போ ஒரு குழந்தைய கூப்பிட்டு வர்றாங்க, சன்னை கூப்பிட்டு வர்றாங்க, பையனை கூப்பிட்டு வர்றாங்க, பொண்ணை கூப்பிட்டு வர்றாங்கன்னா ஆட்டோவில் தான் போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% ஆட்டோ நண்பர்கள் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறதே இல்லை. இந்த ஸ்டாண்டு போட்டு ஓட்டுறவங்க தான். அவங்க ஸ்டாண்டுக்காரங்களுக்கு வந்து நார்மலாக ஓட்டுறவங்களே குறை சொல்லுவாங்க, கேப்புக்காரங்களே குறை சொல்லுவாங்க. குறை சொல்லாமல் 90% எல்லாத்தையுமே குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது. எல்லார் மேலேயும் அது தவறான கருத்து. ஒரு சில நண்பர்கள் அந்த மாதிரி நினைக்கிறாங்க.
அதுவுமே தவறு. அவங்களுக்கே தெரியும் அது நம்ம தவறாக சொல்கிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்திட்டு போயிடுறாங்க இன்றைக்கி. அதுதான் உண்மை. யாரும் யாரோட வருமானத்தையும் யாரும் கெடுக்க முடியாது, யாரும் கெடுக்கலை.